ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு தபா செஞ்சால் கண்டிப்பாக மறுதபா செய்ய தூண்டும். இந்த ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஆட்டுக்கால் நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவிக்கோங்க. இதை குக்கரில் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 10 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா சாஃப்டாக வாயில் வச்சோன்னே அப்படியே அந்த சதை இழுத்தோன்னே வரணுங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணும். இப்போ நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இது வந்து லைட்டாக வாசனை வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப தீய விட்டுடக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஏன் இப்படி டபுள் டக்கர் நாராயண மாதிரி எண்ணெய் ஊற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூடி சரியாக மூடலைங்க, அதனால தான் மன்னிச்சோ. இப்போ 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 3 வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ 1லேருந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து ஆட்டுக்காலம் நமக்கு வெந்து வந்துருச்சு. எப்படி வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பாருங்களேன், அப்படியே சும்மா அல்வா மாதிரி இருக்கும். இப்படியே கூட சாப்பிட்றலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பை குடிச்சிங்கன்னா அப்பா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வதங்கிட்டு இருந்த இந்த தக்காளியில் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்க இந்த ஆட்டுக்கால்களையும் சேர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கணும். கொதிச்சாதான் இந்த குழம்பு தூளெல்லாம் கொதிக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இதில் வந்து அப்படியே இதை கொட்டிட்டு, ரொம்ப ஃபுல்லாக கூட கொட்ட வேணாம், ஒரு கால் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு கொட்டிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி வேணால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இப்போ எடுத்து பாருங்களேன் இந்த ஆட்டுக்காலை. ஓ மை காட், சூப்பராக இருக்குல்ல. இதை அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.